50% மக்களை பாதிக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. ஆனா எந்த தொலைக்காட்சியும் இந்த விவாதத்துக்கு எடுத்துக்கிறது இல்லை. ஆனா நீங்க அதை எடுத்துக்கொண்டதுக்கு மகிழ்ச்சி, பாராட்டுகள். இப்ப நீங்க இந்த இது நாங்க இப்ப தமிழ் தேசிய பேரியக்கத்தினுடைய மகளிர் அமைப்பான மகளிர் ஆய்வு சார்பில் அந்த நம்ம உயர்நீதிமன்றத்தில் வழக்கு வந்திருக்கிறோம். இதுல என்னன்னா இந்த சிக்கிள் செல் சேமியா, இந்த இவங்களுக்கு இந்த தலசீமியா என்ற போக்கஸ் மட்டும் இல்லாம மொத்தமாவே இந்த செறிவூட்டப்பட்ட அரிசி திட்டம் இருக்கு. அது செயற்கை அரிசி, செறிவூட்டப்பட்ட அரிசிங்கிற டெக்னிக்கல் டேம் அவங்க சொல்லிட்டு உண்மையில செயற்கை அரிசி திட்டம் இது. இந்த செயற்கை அரிசி திட்டம் என்பது மக்களுக்கு விரோதமானது. இது ஒரு சூடோ சயின்ஸ், இது ஒரு அறிவியல் பூர்வமா நாங்களாம் அறிக்கை கொடுத்துட்டோம், எல்லாம் ஆய்வு பண்ணிட்டோம் சொல்றது இருக்குல்ல. இப்ப நீங்க மேற்கோள் காட்டிய அந்த செய்தி இருக்கு, அது எல்லாமே சூடோ சயின்ஸ். இல்ல ஒரே ஒரு சின்ன திருத்தம். நாங்க காட்டிட்டோம்னு சொன்னதாக அந்த செய்தி சொல்லல, காட்ட தேவையில்லைன்னு சொல்லி இருக்கிறாங்க. இல்ல அதான் ரெண்டு விஷயத்துக்கு நான் வர்றேன். அதாவது இது சிக்கிள் செல் அனிமியா என்ற விஷயம் மட்டும் இல்ல, நார்மலா இருக்கிறவங்களுக்கும் பாதிக்கும். அனீமியா இருக்கு, அதாவது ரத்த சோகை இருக்கு அப்படிங்கிறது இருக்குல்ல, இது ஒரு பரவலா இருக்கிறது தான். கொஞ்சம் மிகை கணக்கு அவங்க சொன்னா கூட அது போயிட்டு போகுது. ஆனா அது ஒரு இயல்பா இருக்கக்கூடியதுதான். இதற்கு செறிவூட்டப்பட்ட அரிசி தான் வழி, அதுதான் சோதிக்கப்பட்ட வழி. அதன் மூலமாகத்தான் அனிமியா இல்லாத தமிழ்நாடு, அனிமியா இல்லாத இந்தியா, அனிமியா ஃப்ரீ இந்தியா என்பதை சாதிக்க முடியுமா என்பதற்கு அறிவியல் ஆய்வு அறிக்கை எதுவுமே கிடையாது. இதுதான் அடிப்படையான பிரச்சனை. அதுல ஏதாவது ஒண்ணு என்ன இருந்துச்சுன்னா, இந்த சிக்கிள் செல் அனிமியா அவங்களுக்காவது இந்த சிகரெட்ல சின்னதா ஒரு வார்னிங் போடுவாங்க, கண்ணுக்கு தெரியாத ஒரு வார்னிங். அந்த மாதிரி நீங்க இந்த மாதிரி நோய் உள்ளவங்க சாப்பிடக்கூடாது. அதுல இந்த தரசீமியா உள்ளவங்க மெடிக்கல் அட்வைஸின் கீழே தான் சாப்பிடணும் அப்படிங்கிற அட்வைஸை அதுல அந்த மூட்டையில பிரிண்ட் பண்ணி வைங்க என்பது மட்டும் இருந்துச்சு. இந்த 7(4)ல FSI ரூல்ல 7(4)ல இருந்துச்சு. இப்ப அதையும் அமெண்ட் பண்ணி நீங்க என்னென்ன பொருட்கள் இருக்கு, அயன் இருக்குது, இந்த போலிக் ஆசிட் இருக்கு என்பதை மட்டும் சொல்லிட்டா போதும், அந்த மக்கள் அதை முடிவு பண்ணிக்கிட்டோம் என்று மாத்துறாங்க. இது மட்டுமே இல்ல, நான் இந்த சிக்கிள் செல் அனிமியா இதுக்கான வார்னிங் நீக்கப்பட்டது மட்டுமே இல்ல, இது ஒரு லார்ஜர் இஷ்யூ. இது எல்லாமே தொடர்ச்சியா நீங்க பாத்தீங்கன்னா இது கொண்டு வந்ததுல இருந்து இவர் என்ன பண்றாருன்னா, ஒரு பிரதமர் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி குறைந்தபட்சம் அதை பத்தி ஒரு ஸ்டடி இருந்துகிட்டு அந்த திட்டத்தை அறிவிக்கணும். தொடர்ந்து நீங்க அதனுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா, இவர் கொடியேற்றும் போது சுதந்திர தின உரையில பிரதமர் மோடி அறிவித்தார், அதற்கு இணங்க அப்படிதான் இருக்குமே தவிர இதற்கு முன்னாலே இது ஒரு ஆய்வறிக்கை இருக்கு, இதனுடைய ரெக்கமெண்டேஷன் படி இந்திய அரசாங்கத்தினுடைய பிரதமர் இதை அறிவித்தார் அப்படின்னு ஒண்ணுமே கிடையாது. அது எல்லாமே பாத்தீங்கன்னா இது கம்பெனிகளுடைய அறிவிப்பு. கம்பெனிகளுடைய அறிவிப்பு மோடியின் வழியா வருது, அவ்வளவுதான். இது மக்களுக்கான இதுவே கிடையாது. நம்பர் 1. இதுல என்னன்னா ரெண்டு விஷயம். இப்ப வெற்றி சொன்னது மாதிரி இந்த எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாது என்று தேர்வு செய்யக்கூடிய உரிமை என்பது உயிர் வாழும் உரிமை ஆர்டிகல் 21 தான் சொல்றாங்கல்ல பெருசா, அதுல ஒரு பகுதி அது. இதை நான் சாப்பிடலாம், அதை சாப்பிடக்கூடாது. வேற நாடுகள்ல இருக்குன்னா நீங்க இந்த GMO கூட GMOன்னு அறிவிச்சுதான் கொடுக்குறான் மார்க்கெட்ல வச்சிருந்தா கூட. இங்க அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஒண்ணு. ரெண்டாவது, இந்த நம்ம ஊர் நம்ம இப்ப இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுடைய நிலைமை என்ன, இவர்கள் அந்த சாய்ஸ் அதுல கிடையாது என்பது ஏன் அவன் சொல்றேன்னா, சாய்ஸ் என்னன்னா நீ ரேஷன் கடைக்கு வராம போ, இலவச அரிசி வாங்காம போன்னு சொல்றாங்க. நம்ம அதை பேசும்போது அமைச்சர்கள்ட்ட நான் பேசணும். அவரு சாரங்கபாணின்னு ஒருத்தர் இருந்தாரு, அதே துறையில் தான் இருக்கிறாரான்னு தெரியல, அவர்கிட்ட பேசினேன். அவர் என்ன சொல்றாரு, நீங்க விருப்பப்பட்டா வாங்கிக்கலாங்கிற ரொம்ப கூலா. மக்கள் என்பது இந்த வறுமையின் காரணமாகத்தான் இந்த விலையில்லா அரிசியை வாங்குறாங்க, இலவச அரிசியை வாங்குறாங்க. அவர்கள் வேற வழியே இல்லாம வாங்கி ஆகணும். இது நீங்க ரேஷன்ல மூட்டையில அறிவிச்சுட்டா கூட முடியாது. ஏன்னா வாங்குறவங்க தனித்தனி பையில வாங்குறாங்க. ரெண்டாவது, ஒரு குடும்பத்துக்குள்ள ஒருத்தருக்கு ஒரு கடுமையான இந்த நோய் இருக்கலாம், இந்த தலசீமியா இருக்கலாம், ஏதாவது இருக்கலாம், இன்னொருத்தருக்கு இல்லாம இருக்கலாம். ஆனா நம்ம கொடுக்கறது என்ன, ஒரு குடும்பத்திற்கு 20 கிலோ என்பதுதான் அரிசி. அப்ப இது எந்த வகையிலுமே இது ஒரு மக்களுக்கு, ஒரு மக்கள் மீது அக்கறை உள்ள ஒரு அரசாங்கம் செய்யக்கூடிய வேலையே கிடையாது.